நாம் அறியாத பல அரிய உண்மைகளை அழகிய தமிழில் நமக்காக இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 13ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரத்தில் கால்பந்து விளையாட்டு நடைபெற்று கொண்டிருந்த மைதானத்திற்கு வெளியே சிலர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்கிற செய்தி உலகத்தை ஓர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. முதலாக அந்த துப்பாக்கிச்சூடு கால்பந்து மைதானத்திற்கு வெளியிலே நடைபெற்று அதே நாளில் 1 மணி நேரத்திற்குள் 6 இடங்களில் துப்பாக்கிச்சூடும் மனித வெடிகுண்டு தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி என்கிற 2 நாடுகளும் கால்பந்து விளையாட்டில் மிகச்சிறந்தவை, தேர்ந்தவை என்பதை நாம் அறிவோம். அந்த 2 நாடுகளும் நட்பின் அடிப்படையில் அன்றைக்கு கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த அரங்கத்தில் பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமரும் அமர்ந்து அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் வெறும் உள்ளே வருவதற்கான நுழைவுச்சீட்டு எடுக்க வருவது போல் வந்த ஓர் இளைஞன் கையில் இருந்த துப்பாக்கியால் சரமாரியாக எல்லா திசைகளிலும் சுட மக்கள் தெரித்து ஓடியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டின் பிரதமர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு அந்த அறிவிப்பு சொல்லப்படவில்லை. கால்பந்து விளையாட்டும் நிறுத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த செய்தியின் காரணமாக ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு பலர் இறந்து போய்விடுவார்கள் என்கிற காரணத்தால் அரசு அதை கவனமாக தவிர்த்திருக்கிறது. ஆனால் 15-20 நிமிடங்களில் இன்னொரு வெடிகுண்டு, மனித வெடிகுண்டு வெடித்து மறுபடியும் அங்கேயும் மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அதற்கு பிறகு செய்தி வெளியாகிவிட்டது. இந்த 2 தான் என்று நினைத்து அந்த கால்பந்து மைதானம் முழுவதையும் சுற்றி பார்த்து பாதுகாப்புகள் செய்ததற்கு பிறகு அடுத்தடுத்து 3 குண்டுகள் 3 உணவகங்களிலே வெடித்திருக்கின்றன. எல்லா இடங்களிலும் இளைஞர்கள், 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். பிறகு மனித வெடிகுண்டுகளாகவும் வெடித்திருக்கிறார்கள். 6வது முறையாக ஒரு மிகப்பெரிய கலை அரங்கில், ஆடிட்டோரியம் என்று சொல்கிறோமே, அவ்வளவு பெரிய கலை அரங்கில் ஒரு அமெரிக்க நடனக்குழு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த வேளையில் உள்ளே புகுந்து சரமாரியாக மக்களை நோக்கி சுட்டு தள்ளி அதற்கு பிறகு மனித வெடிகுண்டாகவும் அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் படிக்கும்போது நாம் அமைதியற்ற ஒரு கொடூரமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது அதை நோக்கிய உலகத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம்தான் நமக்கு ஏற்படுகிறது. எதற்காக இந்த படுகொலைகள், ஏன் இப்படி ஒரு பயங்கரம் என்று கேள்விக்கு அடுத்த நாள் விடை வருகிறது. சிரியா தேசத்தில் பிரான்ஸ் தலையிட்டு அங்கே ISIS அமைப்பை அவர்கள் சுட்டு தள்ளி கொண்டிருப்பதால் பதிலடியாக பிரான்சில் நாங்கள் இப்படி செய்தோம் என்று அந்த அமைப்பு அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இது பழிக்கு பழி வாங்குவது, அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது என்று அதற்கு சமாதானம் சொல்லப்பட்டாலும் பதிலடியாக நீங்கள் இராணுவத்தை தாக்குவதை விட்டுவிட்டு மக்களை, தனி மனிதர்களை தாக்குவது, அதுவும் ஒரு விடுமுறை நாளில் சுற்றுலா தலங்களில் உள்ளே புகுந்து சரமாரியாக சுடுவது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் மக்களினுடைய வெறுப்புகளுக்கு ஆளாகிற செயலாகத்தான் இது இருக்கிறது. இதனை எந்த விதத்திலும் ஒரு நாடும் நியாயப்படுத்த முடியாது. மேலை நாடுகள் செய்வதெல்லாம் சரியா? ஜெர்மனும் பிரான்ஸும் ஒரு சின்னஞ்சிறிய நாடுகளை போர்வெறி கொண்டு தாக்கவில்லையா? அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற நாடுகளின் மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்தவில்லையா என்கிற கேள்விகளிலேயெல்லாம் நியாயம் இருக்கலாம். ஆனால் எந்த கேள்வியும் இந்த பயங்கரவாதத்தை, இந்த படுகொலையை ஒரு நாளும் நியாயப்படுத்த முடியாது. இப்படி அப்பாவி மக்களை எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் துப்பாக்கிகளை எடுத்து சுடலாம் என்கிற நிலை வருமானால் எந்த நாட்டிலும் மக்கள் அமைதியாக வாழ முடியாது. இன்றைக்கு இங்கே நடந்த இந்த படுகொலைகள் நாளைக்கே இன்னொரு நாட்டில் நடக்கலாம்,
உலகத்தில் எந்த நாடும் எந்த பகுதியில் வாழ்கிற எந்த மக்களும் நிம்மதியாக இனி இருக்க முடியாது என்கிற நிலையை நோக்கித்தான் நாம் நகர்கிறோம். இதற்கு இடையில் மூக்கை உள்ளே நுழைத்து ஸ்ரீலங்கா அரசு சொல்லியிருக்கிறது, பாருங்கள் எப்படி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளால் இந்த உலகம் அலைக்கடிகிறது என்று பாருங்கள். மேலை நாடுகளெல்லாம் பயங்கரவாதத்தை ஒழித்த எங்களுக்கு மாலை சூட்ட வேண்டும் என்று அவர்கள் இடையில் புகுந்து ஒரு மிகப்பெரிய அபத்தமான செய்தியை கூறியிருக்கிறார்கள். எது பயங்கரவாதம் என்கிற கேள்வி மிகப்பெரியது. சாதாரணமாக அதற்கு விடை சொல்லிவிட முடியாது. தங்கள் மண்ணின் விடுதலைக்காக போராடுவது என்பது வேறு, அடுத்த நாட்டு மக்களின் மீது சரமாரியாக சுடுவது என்பது வேறு. நாங்கள் தான் பயங்கரவாதத்தை ஒழித்தோம் என்று ஸ்ரீலங்கா அரசு சொல்லுமானால் ஒரு வினாவிற்கு அவர்கள் விடையளிக்க வேண்டும். என்றைக்காவது எங்காவது சிங்கள மக்கள் கூடியிருக்கிற அரங்குகளில், விளையாட்டு மைதானங்களில், உணவகங்களில் அவர்களை நோக்கி சரமாரியாக எந்த தமிழ் விடுதலை படையேனும் சுட்டிருக்கிறார்களா என்பதற்கு அவர்கள் விடை சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் மிக கட்டுப்பாடான இயக்கமாக என்றைக்கும் எந்த மக்களுக்கும் இடையூறு நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்கிற ஓர் படை அமைப்பாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே தொடர்பே இல்லாமல் அதனை இதனோடு கொண்டு வந்து ஒப்பிடுவது என்பது தாங்கள் செய்திருக்கிற இன அழிப்பு படுகொலையை, அது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட இன அழிப்பு படுகொலை, அதனை மறைப்பதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றுதான் ஆகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை ஜனநாயகவாதிகள், ஜனநாயக நாடுகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அடுத்த கேள்வி நம் முன்னால் எழுகிறது. காரணம், இது பழிக்கு பழி வாங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிரியாவில் தாக்குதல் நடத்தியதால் இவர்கள் பாரிஸில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அதற்கு இது சரியாக போய்விட்டது என்று சமாதானம் சொல்லிக் கொள்ளுகிற நிலை சில இடங்களில் சில பத்திரிகைகளில் வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று நாம் நியாயப்படுத்தி கொண்டே போனால் இது முடிவற்றதாக இருக்கும். எந்த நேரம் யார் சுடப்படுவார்கள் என்பதே தெரியாமல் நாட்டில் கொலைகள் நடக்கும். தாங்கள் எதற்கு கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் கூட உலகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் கொல்லப்படுவார்கள். எனவே மக்களை நோக்கிய யுத்தம் என்பது என்றைக்கும் நியாயமானதில்லை. யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும். போரே இந்த உலகத்தில் கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். அப்படி மீறி போர் நடக்கும் என்றால் அது களத்திலே நடக்க வேண்டுமே தவிர பொதுமக்களை நோக்கியதாக எந்த யுத்தமும் நீளக்கூடாது. அப்படி நீள்வதற்கு பெயர் போர் என்று ஆகாது. அது பயங்கரவாதம்தான். என்னதான் பெயர் வைத்து கொண்டாலும், அதனை புனித போர் என்று சொன்னாலும், மக்களை நோக்கி நீட்டப்படுகிற துப்பாக்கிகள் பயங்கரவாதத்தின் அறிகுறிகளே தவிர அவற்றை ஒரு நாளும் நாம் ஏற்க முடியாது, சரி என்று சொல்ல முடியாது. அப்படி சரி என்று நாம் வாதிடத் தொடங்குவோமானால் யார் வேண்டுமானாலும் அவரவருக்கு நியாயமாகப்படுகிற காரணத்திற்காக துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு உலகத்தில் வலம் வரத் தொடங்குவார்கள். அது உலக அமைதியை குலைக்கும் என்பதுதான் உண்மை. எனவே பாரிஸில் நடந்திருக்கிற அந்த கொலைவரி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது, வேதனைக்கு உரியது. ஒரு நாளும் யாராலும் எந்த நாட்டினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.